கொஞ்சம் ஹார்ட் லைட்டாக இருக்கும், கண்டுக்காதீங்க. இட்ஸ் பின் ஸோ லாங்னு நினைக்கிறேன். 6 மாதம் இருக்குமா? மார்ச் கடைசியாக எப்போ போட்டேன்? ஃபெப்ரவரியா? ஜனவரி மாதம். 8 மாதம். எங்கப்பா. What has happened in my life? நிறைய முடிவுகளும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு நைட் ஆனாலும் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்காக அடுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு சந்தோஷம். நான் மே மாதத்துலேருந்து ஜூலை கடைசி முன்னாடி ஐ திங்க் ஒரு 22nd 23rd வரைக்கும் பெங்களூரில் இருந்தேன். எஸ், ஐ வென்ட் பேக். மார்ச் மாதம் பெங்களூர் இது போட்டிருந்தேன்ல. ஐ வென்ட் பேக் டு பெங்களூர் ஃபார் இன்டர்ன்ஷிப். அப்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. சிட்டி, பெங்களூர் சிட்டி எப்படி உருவாச்சு, ஐ மீன் எப்படி ஏங்குது, ஃப்ளாஸ்கில் டீ போட்ட மக்களே. முக்கியமாக நல்ல விஷயம், என் அக்காவுக்கு குழந்த பிறந்து 3 வாரம் ஆக போகுது. 3 வாரம் ஆயிடுச்சு, 4வது வாரம். வெற்றிகரமாக டீயை கீழே கொட்டி விட்டேன். புகை அடிக்குது. ஒரே நிமிஷம். என்னன்னா, இந்த கிராம்ப்டனில் ஒரு லைட்டு டக்குன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி பயம் மூடுத்து. ஷாக்காக அடிச்சா தாயி. இந்த சர்க்கிள் லைட் இருக்குல்ல, ரிங் லைட், அது என்ன ஆச்சுன்னா, அந்த கேபிள் கட் ஆயிடுச்சு. எஸ், எங்கே விட்டேன்? என் அக்காவுக்கு குழந்தை பிறந்தது, பையன். பேர்லாம் ஒன்றும் வைக்கணும், நிறைய மேட்ரு இருக்குது. மாமா ஆகிட்டேன். இட்ஸ் பின் லிட்டில் அங்கிள். வயசாகிட்டே இருக்குல்ல. இட் ஹாஸ் பின் டிஃப்ரெண்ட். லைஃப் ஹாஸ் பின். அப்புறம் இது இல்லைனா திருப்பி ஏஞ்சி போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஐ ஆம் சாரி. இந்த புக்கை முடிச்சிட்ட மக்களே. டேவிட் நிக்கோலஸோடைய ஸ்வீட் சாரோ. இது நல்லா இருந்தது, சூப்பர் புக்கு. அப்புறம் இந்த புக்கை முடிக்க போகிறேன். எத்தனாவது பேஜ்? 126வது பகுதி, 6வது பேஜ் பகுதி இல்லையோ, பக்கம். புக்கே 175. எழுதியவர் நா. முத்துசாமி. நம்ம தமிழ்நாட்டில் நடிகர்கள் நல்ல கூத்துப்பட்டறையில் அவர் இஸ் த மெயின் டைரக்டர். எனக்கு இந்த புக்கு டிசைனே சூப்பராக பிடிக்கும். திறந்த உடனே ஒரு புல் அழகாக. இந்த க்ரீன் கலர் பாருங்கள், இந்த கலர் பாருங்கள், பின்னாடி அழகாக. நடுவில் இந்த ஸ்டெம்மில் இந்த கலர் பேடோடு தான் மேட்ச் பண்ணு. அப்புறம் முக்கியமான ஒரு டேவிட் ஷூல்மேன் அண்ட் எஸ் ராமகிருஷ்ணன் தான் இதை இங்கிலீஷில் மொழி மாற்றம் செஞ்சாங்க. என்னடா, ஒரு நிமிஷம் ஏன் போட்டுக்கிறேன்ப்பா. 11:10 எங்கப்பா. தமிழ் இன்னும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். தமிழ் படிக்கணும். அண்டு நிறைய விஷயம் சோம்பேறியாக இருக்கணும்னு தோணுச்சு. கதை இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கேன். கதை எழுதணும். நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க போகிறேன். 5 மணிக்கு எழுந்துச்சி கீழேருந்து குடம் கொண்டு வந்து ஹீட்டர், அந்த கம்பி இருக்கும், கம்பியில் ஹீட் பண்ணி குளிக்கணும். 5 மணிக்கே எவ்வளோ எழுந்துச்சி குளிச்சுட்டு இல்லை சும்மா உட்காந்து தியானம் பண்ணலான் இருக்கேன். அந்த மாதிரி. அப்புறம் எனக்கு பெங்களூரில் ஒரு முக்கியமான டாபிக் பேசணும்னு நினச்சது கர்மா.
டியூ ஐ பிலீவ் இன் கர்மானா எனக்கு ஆன்சர் வந்து நோ இப்போதைக்கு. இப்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், நீ ஒருத்தவங்களை கெட்டது பண்ணுற, உனக்கு அது எப்பயாச்சும் அந்த கெட்டது ரிட்டர்ன் ஆகும்னா, நான் அதை பேசலைங்க. நான் பேசுறது எதுனா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். அகமதாபாத் ஏர்போர்ட்டில் ஒரு இன்சிடெண்ட், அந்த ஏர்க்ராஃப்ட் இடிஞ்சதில் அதில் எத்தனையோ பேர் செத்தாங்க, குழந்தைங்க செத்தாங்க. சொல்கிறது, ஒரு புது வாழ்க்கைக்காக போகிறாங்க, அவங்க சாவறாங்க. ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு பகவத்கீதை. பார்த்தீங்களா, பகவத்கீதை வந்து இது பண்ணலன்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், செம்ம மேட்ரு, பக்கத்தில் செருப்பு கூட தாண்டா இருக்கும்னு. உண்மைதான். எனக்கு ஏன்னா, ஐம் கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இப்போது உங்கள் ட்ராவல் பண்ண குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுங்க, தப்பே பண்ணாலும் குழந்தைங்க, அவங்ககிட்ட நீங்கள் என்ன எத்திக்ஸ் எதிர்பார்க்குறீங்க, என்ன இது பண்ணுறீங்க, என்ன கர்மா பண்ணியிருக்கோம். இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள், சாகிற அளவுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அன்சர்டனிட்டி தானே, எதுன்னு தெரியல, எப்போ என்ன நடக்கும்னு. அதானே. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். டியோகோ ஜோட்டா, லிவர்பூல் நம்பர் 20 பிளேயர். இஸ் ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் பிளேயர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவ்வளோ லிவர்பூல் ஃபேன் கிடையாது, நான் ஆர்சனல் ஃபேன். ஆனால் எனக்கு அவர் இறந்த போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஈவன் தோ எனக்கு எவர்டன் ரொம்ப பிடிக்கும், ஆர்சனல் பிடிக்கும், மேன்செஸ்டர் யுனைடெட் பிடிக்கும், எவர்டன் பிடிக்கும். சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு தெரியும். லண்டனுக்கும் மேன்செஸ்டருக்கு ஒத்து வராது, மேன்செஸ்டருக்கும் லிவர்பூல் சிட்டிக்கும் ஒத்து வராது. ஆனால் எனக்கு இதில் 3 கிளப்பு பிடிக்கும். லிவர்பூல் பிடிக்கும், எவர்டன் பிடிக்கும் ரொம்ப, ஆர்சனல் ரொம்ப பிடிக்கும், மேன்செஸ்டர் யுனைடெடும் அவங்க லெகசிக்காக பிடிக்கும். ஆனால் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இந்த டியோகோ ஜோட்டா வந்து ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். அந்த மனுஷன் வந்து பிரீமியர் லீக் டைட்டில் அடிச்சிட்டான். ஃபுட்பால் லீக் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு காம்படிஷன் 20 கிளப்பு போட்டிடுவாங்க, லிவர்பூல், ஆர்சனல், செல்சின்னு இந்த மாதிரி போட்டிட்டு அதில் ஒருத்தர் வந்து நம்பர் 1 வர பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடம் பிடிக்கிறவங்களுக்கு விருது, அதான் ஜெயிச்சிட்டாங்கன்ற டைட்டில் கொடுப்பாங்க. அதை ஜெயிச்சிட்டான். யுஎஃப்ஆ நேஷன்ஸ் லீக் அதுவும் ஜெயிச்சான். முடிச்சுட்டு ரொம்ப நாள் காதலி, குழந்தைங்கள்லாம் பெற்றுட்டாரு, காதலியை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அவன் தம்பியோட லாம்பகுடியில் ஸ்பெயினில் போயிட்டு இருக்கும்போது இறந்துட்டார். 3 வாரம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி, 2 வாரமா, ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா, ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆளுங்க அந்த ஆளு. எனக்கு அதான் சொல்கிறேன், நான் லிவர்பூல் பிளேயர்லாம் கிடையாது, லிவர்பூல் ஃபேன்லாம் கிடையாது. அதை பற்றி நான் சொல்கிறதோட அவங்க லிவர்பூல் ஃபேன்ஸ் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் இது நடந்து 1.5 மாதம் 2 மாதம் கிட்ட ஆகுது. நிறைய பேர் வந்து அவங்க செலிப்ரேஷன்ஸை வந்து கோல் அடிச்சுட்டு அவங்க செலிப்ரேஷன்ஸ் இது பண்ணுறது, இந்த கேம் விளையாடுற செலிப்ரேஷன் பண்ணுறது. லூயிஸ் டியாஸ்னு ஒரு பிளேயர் பயன் மினிக்கே போயிட்டார். ஜெர்மனியில் இருக்க கிளப், இங்கிலாண்டில் இருக்க கிளப்லேருந்து ஜெர்மனியில் இருக்க கிளப்புக்கு போயிட்டு கோல் அடிச்சு அவங்க ஃப்ரெண்டுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். இட்ஸ் அன் அன்சர்டனிட்டி. டக்குன்னு ஆக்சிடென்ட்டே இறந்துட்டார். அந்த குழந்தைக்கு இப்போ என்ன கர்மா பண்ணுச்சு, இவருக்கு என்ன கர்மா பண்ணார்? இப்போது உதாரணத்துக்கு பாரதியார் இருக்கார், எலிஃபெண்ட் வந்து அடித்து செத்துட்டார். அது உண்மையாக பொய்யான்னு தெரில, அப்படி தெரில, அது சொல்லியிருந்தாங்க, அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. பட் சரி, ஓகே. இந்த 2 இன்சிடென்ட் இருக்கும். அந்த ஃப்ளைட்டில் செத்த குழந்தைங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அந்த ஃப்ளைட்டில் அத்தனை பேர் இருந்தாங்க, அத்தனை பேர் தான். சில பேர் அவங்க கணவனை பார்க்க போயிருக்காங்க லண்டனுக்கு. இன்னொருத்தர் சும்மா ஜாலியாக வந்துருப்பார், போயிருக்காரு. யாரோ ஒருத்தர் 11 நம்பர் சீட்டில் 11 இருக்கார், ஒரே ஒருத்தர் தான் பொழைச்சார். சரி, ஃப்ளைட்டில் போனவங்கள விடுங்க, ஹாஸ்பிட்டல் வேலை செய்யுங்க, ஹாஸ்பிட்டலோட ஹாஸ்டலில் போய் இடிச்சிருக்கு. அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க என்ன கர்ம விதிகளை அவங்க வந்து மீறிட்டாங்க? ஐ டோன்ட் பிலீவ் இன் கர்மா, தட்ஸ் வை.
அதுக்குன்னு போயிட்டு நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கெட்டது செய்ய போகிறேன். நோ, ஐ வில் ஹாவ் மை ஓன் இது எத்திக்ஸ். எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு சென்சிபிலிட்டிஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு எம்பத்தி இருக்குது, எனக்குன்னு முடிவெடுக்கிற தன்மை இருக்குல்ல. நான் வந்து யாருக்கும் கெட்டது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே சமயம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உண்மையாகவும் என்னோட விஷயம் நான் அது உண்மைன்னு நம்புறேனோ அதுக்கு உண்மையாகவும் இருக்க ட்ரை பண்ணுறேன். என்னால் எப்போவுமே உண்மையாக இருக்க முடியாது. நான் வந்து எப்படி சொல்கிறது, ஐ கான்ட் பி பர்ஃபெக்ட். தெரியல. இட்ஸ் அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது, பெங்களூரில் போய் 1 மாதம் கரெக்டாக நல்லா ஜிம் போயிருந்தேன். அது அப்படியே சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சொல்கிற அந்த ரீசன் என்னென்னு, இப்போது ஸ்டிஃப்னஸ் போட்டிருக்கேன் என்னோட நீஸில், அண்ட் தென் ஒரு ஆங்கிளில் போட்டிருக்கேன் பிகாஸ் ஐ எம் ஹேவிங் நீ பெயின். நாளைக்கு ஒர்க் பண்ணணும். ஒர்க் இல்லை, இது இன்டர்ன்ஷிப் ஒன்றும் போயிட்டுருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்கேன். காலேஜ் வந்து 1:30க்கு முடிஞ்சிடும். வீட்டுக்கு வந்து ஒரு 3 மணிக்கு ஆரம்பிப்பேன். சாப்பிட்டு போயிட்டுருக்கு. அப்புறம் அதை வெள்ளை பெயிண்ட் இன்றைக்கி தான் அடித்தேன். இங்கே எஸ், திஸ் ஒன். இங்கேருந்து இங்கேருந்து காட்டு. எஸ், என்ன நல்லா இருக்குல்ல. ஸ்மால் திங்ஸில் ரெடி பண்ணுவாங்க. ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். பட் சின்ன வயசில் விளாட்னது இப்படி, அப்புறம் இப்படி வைப்பாங்களா, மீனுக்கு இப்படி வைப்பாங்க தெரியல. நான் இது செல்ஃபியில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், கரெக்டாக பண்ண முடியல. ஸோ அதான் அது பேசணும்னு நினச்சேன். இன்னொன்று, எனக்கு ஒரு எய்ம் வைக்கணும்னு ஒரு ஆசை. இந்த 2-3 விஷயங்கள் இருக்குது, கவுண்ட் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்பர் 1, மாஸ்டர்ஸுக்கு பிளான் போடுறேன். வீட்டில் பேசணும் அதை பற்றி. நான் ஜனவரி மாதம் சிங்கப்பூர் போயிட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு விளாக் பண்ணேன். நல்லா இருந்தது அது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஊருக்கே படிக்க போகலான் இருக்கேன். அங்கே போயிட்டு ஒரு 3 வருஷம், எப்படின்னா யூ கேன் கெட் 50% waive off from your fees if you give a word like இந்த மாதிரி நான் அங்கே 3 வருஷம் வேலை செய்வேன். இல்லை படித்து முடிச்சுட்டு இங்கே இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃபீஸ் பே பண்ணணும். நல்ல ஐடியாவாக இருந்தது. நீங்கள் உட்காந்து லிங்க்டின்ல எங்கள் டீச்சர் ஒருத்தர் சித்தார்த்னு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி, அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி லிங்க்டின்ல பாகிஸ்தான் லிங்க்டின்ல அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கனெக்ட் பண்ண முடியுதான்னு அதை தேடிட்டு இருந்தேன். சிஸ்டம் டிசைன் ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு. சுகந்த்னு ஒரு ஃபேக்கல்ட்டி நல்லா எடுத்துகிட்டு இருக்காரு. கம்மிங் பேக் டு சிங்கப்பூர், எனக்கு அந்த சிட்டி, எனக்கு அந்த கண்ட்ரி பிடிச்சிருந்தது. எஸ், இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். நான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, தெரியல. அங்கே ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை கரெக்டாக அதோட கொலாட்ரல்ஸோடு வச்சு பண்ணால் சூப்பராக பண்ண முடியுன்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், பெனிஃபிட் இருக்குது. இந்த பெனிஃபிட்டை நான் உங்களுக்கு தரேன், இந்த ஃப்ரீடமை நான் உங்களுக்கு தரேன். இந்த ஃப்ரீடமை நீங்கள் பண்ணல, இந்த ஃப்ரீடமை நீங்கள் மீறிட்டீங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் ரொம்ப குரூவலாக இருக்கும். 8 சவுக்கடி, பெட்டெக்ஸ் காட்டுங்க 8 சவுக்கடின்றது. எனக்கு இங்கே ஓகே, இங்கே 8 சவுக்கடின்றது தான் டவுட்டாக இருந்தது. பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 8 சவுக்கடி கொடுக்கறதுனால தான் இந்த ஃப்ரீடமை வந்து அவங்க வேல்யூ பண்ணுறாங்களோன்ற மாதிரி இருந்தது. தெரியல, அது எனக்கு தெரியல. படிக்கணும், கம்யூனிகேஷன் டிசைனரில் மனுஷனை பற்றி நிறைய படிக்கணும். அப்புறம் இந்த காலேஜ் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஆர்ட் டிசைன் மீடியா ப்ராக்கெட்டில் ரிசர்ச். எஸ்,
மக்களே, ரிசர்ச் செய்யலாம் என்று முடிவு செய்துள்ளேன். பிடிச்சிருக்கு. இந்த ஃபிலிம் பற்றி படிக்கிறதோ இல்லை இந்த ஊருக்கு திருப்பி ஒரு வாரம் தான் அந்த சிங்கப்பூர், ஒரு வாரம் கூட கிடையாது. ஜனவரி 26 ரிட்டர்ன் வந்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது. ஜனவரி 26 அந்த டைமில் தான் ரிட்டர்ன் வந்தேன், ஞாபகம் இருக்குது. It was a different country. It was a different feeling. It was nice. I wanted to do something new. I wanted to do something. I want to tell stories from நான் எப்படி உலகத்தை பார்க்குறேன்றது. இந்த உலகத்தை பார்க்கறதுனால எனக்கு நான் எடுக்கிற முடிவுகள் இருக்குல்ல, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. when I make certain decisions, it's right or wrong, but என்னால் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியுன்ற விஷயமே நல்லாயிருக்கும். ஃபிலிம்னு வரும்போது ஒருத்தனை கதை நீ நான்றது கூட முடியாதுல்ல. நீங்கள் நாங்கன்றது நிறைய நமக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. அதை நான் சொல்கிறதுக்கு அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. நான் வாழ்க்கையில் என்னென்ன நம்புகிறேனோ, ஏன்னா எனக்கு சொல்கிற அளவுக்கு அனுபவம் இல்லைனால நம்புறது தான். எது சரி என்ற நம்புகிறேனோ, அட் த சேம் டைம் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இது ஐ வாண்டட் டு மேக் ஃபிலிம்ஸ் விச் ஆர் மோஸ்ட்லி ஆஃப் தி ஐடியாலஜிஸ் ஆஃப் யூட்டோப்பியன். I don't want dystopian. I have ideas of dystopian, but I don't want to make a lot of things in dystopian mindset. War வச்சு ஒரு dystopian யோசிச்சு, not like future, but how to land if war happens. ஏன் யூட்டோப்பியனாக கொண்டு போகணுன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அகேன் நம்பிக்கை. நம்ம ஊர் ஆளுங்க ஒன்றும் they're not idiots. They just unaware தோணுது. இந்த ஜாதி மதத்தோட விஷயங்கள் தெரியாமல் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. கடவுள் நம்பினா பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஏதோ ஒரு இடத்துல இந்த சென்டர் பண்ணிக்கிறது, நான் தான் என் கடவுள் தான் உண்மை, உன் கடவுள் இல்லைன்னு, அது நம்பிக்கை தானே. எல்லாமே நம்பிக்கை தான். ஒன்றும் இல்லை, நாகாலாண்டில் ஒரு ஏரியா இருக்குது, ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் பிளேசஸ் இன் ஏஷியான்ற அளவுக்கு சொல்கிறாங்க. இங்கே ரீசெண்டாக தமிழ்நாடு கூட 11.19% growth. எல்லாம் சந்தோஷம்தான், நம்ம நாடு வளருதுன்னுலாம். ஆனால் மக்களை சிஸ்டமாக ஏன் நம்ம ஆப்பத்தட்டிக்காக இருக்கோம்? ஒருத்தர் நம்ம ஏன் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ரோடு போயிட்டுருக்கேங்க காலையில். எப்போ ஒருத்தன் குறுக்க வருவானே தெரியாது. குறுக்க என் நல்ல நேரம் பிரேக்கெல்லாம் கரெக்டாக வேலை செய்யும். பஜாஜில் இது வரைக்கும் பிரச்சனை வந்ததில்லை. என் டாமினாரில் நான் ஏதாவது சர்வீஸ் விடாமல் இருந்து தலையை முன்னாடி வந்தானா மூட்டு தான் ஹிட் அண்ட் ரன் கிடையாது. ஹிட் பண்ணிட்டு ஓடி தான் ஹிட் அண்ட் ரன்னு. அது பெரிய கேஸ் ஆகும், ஹிட்டோட முடியும். ஸோ அது ஒன்று. ஸோ அந்த ஆப்பத்தி அது ஏன் வருது, எதனால் வருதுன்ற மென்டாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு, அதனால தான் சிங்கப்பூர் சொல்கிறேன். இப்போ சிங்கப்பூரில் மலாய் இருப்பாங்க, சைனீஸ் இருப்பாங்க, தமிழ் இருப்பாங்க, இந்தியன்ஸ் அந்த பாப்புலேஷனும் இருக்கும், மற்றவங்களும் இருப்பாங்க. ஃபாரினர்ஸ் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் அவங்க. ஆனால் எல்லோரும் ஒரு ஈக்கோ சிஸ்டமில் வாழ்வாங்க. எல்லோரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கும். நான் அன்றைக்கி ஒரு ரோடு கிராஸ் பண்ணலான்னு போனேங்க. அங்கே சிக்னல் கிடையாது, சின்ன கிராசிங் தான். வண்டி நின்றுட்டேன். அவன் நின்றுட்டு நான் அவனை பார்க்குறேன், நீ போப்பா தம்பின்றான். எனக்கு ஒரு மாதிரி ஒரு வினோதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன வழியெல்லாம் விடுறீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதான்
இன்னொரு விஷயம், ஜிம்முக்கு திருப்பியும் போக போகிறேன் நாளையிலேருந்து. காலையில் போகலான்னு நினச்சேன். நோ, இட்ஸ் ஆல்ரெடி பின் லேட். ஐ டோன்ட் வாண்டட் டு ரூயின் மை ஸ்லீப். ஐ வாண்டட் டு வேக் அப் அட் 5 அண்ட் தென் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். ஸோ மத்தியானம் போகிற மாதிரி. அண்ட் தென் முக்கியமான விஷயம், ஐ வில் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. நோ ஃபேப் ஜேர்னி Day 1 டுடே. 30 நாள் எனக்கு யாராச்சும் இது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. 30 நாள் என் கூட அன்னைக்கு நீங்கள் நோ ஃபேமஸ் இது பண்ண போகிறீங்க. நான் ஜிம்முக்கு போக போகிறேன். என்னோட வேலையும் நான் பார்க்க போகிறேன். பக்காவாக பண்ண போகிறேன். கிட்ட வந்து நல்லா இருக்கும் மூஞ்சி. என்ன இருந்தாலும் மூஞ்சி தான் சொல்கிறீங்கன்னு கேட்குது. லைட்டிங் நல்லா இருக்கு. சீரியஸாக பேசுகிறேன், கண்ணாடியெலாம் கட்டிட்டேன். நோ ஃபேப். இந்த லஸ்ட்டு, இந்த ஏக்கம் கொஞ்ச நாளைக்கு பண்ணுவோம். நாளைக்குலேருந்து ஒரு தொடர்ந்து எவ்ரி சிங்கிள் டே vlog போடுறேன். போட்டு அன்றைக்கி என்ன நடந்தது, நோ ஃபேப் அன்றைக்கி எப்படி போச்சு, சாட்டர்டே சண்டே லீவ், வீட்டில் இருந்தால் தாங்க பிரச்சனையே. என்னென்னமோ தோணும். இப்போலாம் எப்படின்னா டிஸ்ட்ராக்ட் எப்படி பண்ண ஆரம்பிச்சேன்னா, வேலை செய்வேன், இல்லை இந்த மாதிரி புக்கு படிப்பேன். இன்னும் நிறைய இப்போது அந்த மாதிரி வாலில் செவத்தில் பெயிண்ட் அடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது காலேஜ் ஒர்க்கு பண்ணுறது, என்னென்ன வேலை இருக்கோ பண்ணுறது. நிறைய பிரெயின் ஃபாகு, நிறைய எக்கச்சக்கமான பிரெயின் ஃபாகுங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி, இட்ஸ் நாட் அபவுட் லைக் நான் எதுக்கு நோ ஃபேப் பண்ணுறேன்னா, ஏதோ ஒரு விஷயத்த நம்மளால் அடையவே முடியாதுன்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சாதிக்கணும், இல்லை நிறைய விஷயம் பண்ணணுன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோப்மைன் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிம்முக்கு போய் பாடி பக்காவாக வச்சிங்கன்னா டோப்மைன் நல்லாயிருக்கும். ஐ மீன் சொல்லு, ஒரு இது பண்ணிட்டோம்டா, இப்போது இந்த புக்கை நான் வந்து இந்த நாளுக்குள்ளே முடிச்சிடுவேன்னா, தனுஷ் முடிச்சிட்டான்னா தனுஷ்க்கு ஒரு நல்ல டோப்மைன் இருக்கும், நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டா சொன்னதை தனுஷ் பண்ணிடுறான்றது என் மனசு, என் மூளை நம்ப ஆரம்பிக்கும், என் உடம்பு நம்ப ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். 30 நாள் இல்லை எவ்வளோ நாள் போதோ, ஒரு நாளும் உங்கள் கூட உட்காந்து பேசுவோம் 30 நாள் கண்டினியூஸாக. ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ஜாயின் மீ இன் திஸ் ஜெர்னி. இதுக்கப்புறம் லோகோலாம் யோசிச்சிருக்கேன், நம்ம வித்தியாசமாக பண்ணலாமா ஏதாச்சும். அண்ட் தென் நாளைக்கு வந்து யோசிக்கலாம் என்னென்ன பண்ண முடியும். லைக் நான் அப்படி நான் பிஸியாக வச்சுக்கிறேன். இன்னொன்று, முடி கொட்டுதுங்க, பயமாக இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் 22. நீங்கள் முடி வேறு வெட்டிட்டு வந்தேன். எப்போவுமே இந்த ஒரு அண்ணா சொல்கிறாரு, டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னு. இன்றைக்கி அவர் சொல்லலை, வளர்ந்துருக்கா இல்லை இவன் எப்படி இருந்தாலும் அந்த ஹேர் ஆயில் வாங்க மாட்டான் அப்படின்னு நான் சொன்னாரான்னு தெரியல. என்னன்னு தெரிலங்க, யார் நம்புறதுன்றது. என்ன வச்சா டேண்ட்ரஃப் வருது. சரி, அதை விடுங்க. கம்மிங் பேக் டு த பாயிண்ட். பண்ணுவோம் ஒரு விஷயம் தனுஷால பண்ண முடியுன்றது, சொன்னால் பண்ணுவான்றது. ஸோ ஐ எம் நாட் கோனா ப்ரொமோட் திஸ் எனிதிங். அண்ட் இது பண்ணுறதுனால நான் ஆல்ஃபா மேலெல்லாம் சத்தியமாக இந்த ஆல்ஃபா மேலெலாம் தூக்கிட்டு வந்தீங்க கொன்றுவேன்டா ரஸ்கல். இது பண்ணுறதுக்கான ரீசன் உன்னோட டிசிப்ளின், உன் பாடி, உன்னோட மைண்ட் உன்னை நம்பணுன்றதுக்காக நீ பண்ணுற. நான் பண்ணுறேன், நீ பண்ணுறேன், நம்ம பண்ணுறோம். 30 days ஜர்னி, எவ்ரி சிங்கிள் டே ஏதாச்சும் ஒரு வேலை ஒன்று இருக்கான்னு பார்க்குறேன். இது வந்து ஆக்சுவலி நானே பண்ண நோட்டு. என் டீச்சர் ஒருத்தவங்க வெனி மேமன் புக் பைண்டிங் சொல்லிட்டு ஜாப்பனீஸ் பைண்டிங் மேலே பார்த்தீங்களா, இது சும்மா நானே வரைஞ்சேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அண்ட் தென் நான் இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் ஷோ டூ மச் ஆஃப் டெக்ஸ்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் வரைஞ்சிட்டு டெய்லியும் அதை பற்றி அப்படியே ஜேர்னல் பண்ண போகிறோம் கூட சேர்ந்து 30 நாளைக்கு. ஸோ வி ஆர் ஆல் இன் திஸ் டுகெதர்.
ஸோ நானே பண்ணணும்னு நினச்சாலும் என் 30 நாள் உழைப்பு போயிடும். இப்போ நான் பேசின 25 நிமிஷம் 6, 7, 8 செகண்ட் வேஸ்ட் ஆகிடும். ஐம் நாட் கோனா வேஸ்ட் இட். அண்ட் தென் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் அவுட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரிங் லைட்டில் அந்த இது போயிடுச்சு, ஒரே ஒரு ஒயர் வந்து கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. அதை சால்ட்ரிங் பண்ண சரியாயிடும். நமக்கு சால்ட்ரிங் வேணாம், தெரியாது, ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்னால பக்கத்தில் ஒரு கடை தெரியும், ஒரு 50 ரூபா கூட ஆகாது, ஏன் அவ்வளோ கூட கேட்க மாட்டார், ஃப்ரீயாக கூட பண்ணி தருவார். அதை போய் நாளைக்கு போய் அதை முடிச்சுட்டு வந்தால் அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது, ஜங்ஷன் பாக்ஸில் அந்த கிராம்ப்டன் லைட் ஒன்று எப்படின்னா காட்ட முடியாது, அதில் தான் லைட்டிங் அடிக்குது. இன்னொரு நாள் வீடியோ இந்த ரிங் லைட் சரியானே காட்டுறேன். ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டக்குன்னு ரிங் லைட்டை சரி பண்ணணும். இப்போது இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு உட்காந்து அடுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் ஐ எம் கீப்பிங் மை செல்ஃப் பிஸி. ஸோ இந்த மாதிரி பண்ணி வேறு ட்ரெஸ்ஸு வாங்கின மக்களே, நல்லா எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி நானே டீ போட தெரியும், இன்னும் நானே டீ போடணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் என் தங்கச்சி வாங்கி கொடுத்த பரிசுகள், சொந்த தங்கச்சி இல்லை, கடன் வாங்கின காலேஜ் தங்கச்சி. This is my friend Shruti, my junior. She is my தங்கச்சி. She gifted me this with a note behind it, with a note saying, "You are the unexpected friend who slowly turned into someone I can rely upon." Sorry, I'll read it again. "You are the unexpected friend who slowly turned into someone I can rely on like a brother. So here's to you. Happy Raksha Bandhan. You deserve the Rakhi. You deserve the Rakhi." Handwriting கொஞ்சம் புரியல, நல்லா அழகாக கர்சிவாக அழகாக எழுதியிருக்கா. ஸ்ருதி செல்ல அண்ணா தனுஷ் செல்ல தங்கச்சி. இது சொல்லியிருந்தா இந்த மாதிரி ஸ்ருதி செல்ல அண்ணனுக்கு இந்த தனுஷன் எழுதிட்டா, இங்கே தெரியாமல் தனுஷன் போட்டார், என்ன எழுதுன்னு தெரில, சரி செல்ல தங்கச்சின்னு. அண்ட் தென் இந்த ராக்கி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சது. அவங்க ஜெய்ப்பூர் போகும்போது ஹேண்ட்மேட் நோட்டு ஒன்று, handmade notes are expensive. And then இந்த மாதிரி போஸ்ட் கார்டு, இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி a போஸ்ட் கார்டு, பட் இவர் யாருன்னா செயின்ட் நாம்தேவ், பேட்ரான் செயின்ட் ஆஃப் சிப்பா ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங் கம்யூனிட்டி, அதாவது பிரிண்டிங்கின் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். And this is from a museum called Anokhi Museum of Hand Printing. Man, what a logo, man. நிறைய கற்றுக்கலாம். என்னப்பா இது மினி ஷோவில் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் உள்ள அந்த ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் அந்த ஐஸ் கட்டி, ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும், அதை போட்டு இப்போ தூங்க போகிறேன். 5 மணிக்கு எழுந்துச்சி ஆரம்பிப்போம். 5 மணிக்கு எழுந்துச்சி மெடிடேஷன் பண்ணணும் தனுஷ். அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, குளிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுட்டு சுத்தண்ணி போட்டு 6 மணிக்கு குளிச்சிட்டிங்கன்னா யூ ஹேவ் 1 hour. அந்த 1 hourல நீ என்ன வேணால் பண்ணலாம், கதை எழுது, கொஞ்ச நேரம் புக்கு படி, வேறு கண்டென்ட் எப்படி பண்ணலாம், இது வேறு இந்த மாதிரி இந்த ரிங் லைட் மாதிரி வேறு பிரச்சனை இருக்குது, அது எப்படி அழகாக வந்து பெயிண்ட் பண்ணலாம், நிலவு பெயிண்ட் பண்ணணும். அண்ட் தென் வாட் எல்ஸ் கேன் தனுஷ் சேஞ்சுன்றது. சம்பளம் போட்டாங்க, ஒரு 10,000 ரூபாய் கையில் இருக்குது. இந்த 10,000 ரூபாய் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும், சேர்த்து வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணணும். சரி பார்ப்போம். 5 4 3 2
what? Good night. Have a great day. Love you all, guys.